ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல். எடுத்துக்காட்டு 5.4 கொஷின் பாருங்கள். விடுபட்ட கோணத்தை காண்க. ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் கொஷின் 123 டிகிரி கொடுத்துக்கிறாங்க. அப்போ 180ல் 123 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள். கொடுக்கப்பட்ட கோணங்கள் நேரிய கோண இணை என்பதால் அப்போது ஏபிசி மூணுமே சேர்த்து கூட்டணும். அப்போ ஏபிசி வந்து 180 டிகிரி, இதில் ஏசிடி பிசிடி வரும். அப்போது கோணம் ஏசிடி கூட்டல் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஏசிடி வந்து 123 டிகிரி. அப்போ 123 டிகிரி கூட்டல் இதுதான் கண்டுபிடிக்கணும். பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 23 டிகிரி நம்ம ரெண்டு சைடுமே கழிச்சிடலாமா? அப்போது இரு புறமும் 123 டிகிரியை கழிக்க. கழிச்சிங்கன்னா 123 டிகிரி கழித்தல் 123 டிகிரி கூட்டல் பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 123 டிகிரி. அப்போ இதுனா 0 ஆகிடும். அப்போது பிசிடி இஸ் ஈக்குவல் டு 180ல் 123 போச்சுன்னா எவ்வளோ? 57 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 57 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட கோணங்கள் நேரிய கோண இணை என்பதால் இது பார்த்திங்கன்னா எல்எம்என் வந்து 180 டிகிரி இருக்கும். அதில் எல்எம்ஓ வந்து 46 டிகிரி. அதுக்கப்புறம் ஓஎம்என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எல்எம்ஓ கூட்டல் ஓஎம்என் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எல்எம்என்ஓ என்ன கொடுத்துக்கிறாங்க? 46 டிகிரி. இப்போ இது 46 டிகிரி. அப்போது 46 டிகிரி கூட்டல் ஓஎம்என் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 46 டிகிரியை நம்ம ரெண்டு சைடுமே கழிச்சிடலாம். அப்போது இருபுறமும் 46 டிகிரி ஐ கழிக்க. அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள், 46 டிகிரி கழித்தல் 46 டிகிரி கூட்டல் ஓஎம்என் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 46 டிகிரி. அப்போ இது 0 ஆகிடும். அப்போது ஓஎம்என் இஸ் ஈக்குவல் டு 180ல் 46 போச்சுன்னா 134 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.